மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பேசக்கூடிய வீணான வார்த்தைகள், இது கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லல, வீணான வார்த்தைகள் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை மட்டும்தான் நான் பேசணும். அதுக்காக தான் எனக்கு ஒரு நாக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நாவு வந்து நம்ம நல்ல வார்த்தைகளை பேசுறதுக்காக மட்டும்தான் பேசணும். கெட்ட வார்த்தை மட்டும் இல்லாமல் வீணான வார்த்தைகளையும் பேசக்கூடாது அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. ஸோ இன்னைக்கு வீணான வார்த்தைகள் அப்படின்னா எதை சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு நெகட்டிவான வார்த்தைகள் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குது. நெகட்டிவ்னா எதிர்மறையான வார்த்தைகள். இது நடக்காது, இது முடியாது, இதெல்லாம் அவனால முடியுமா, இதெல்லாம் செஞ்சுக்கிற மாட்டாது, நெகட்டிவானது. ஆக்சுவலா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு என்ன சந்தோஷம் நடக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு விருப்பம். ஆனாலும் எது நடக்க கூடாதோ அதையே பத்தி பேசிட்டே இருப்போம். இந்த பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்குது. அது அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. நீங்க என்ன பேசுறீங்களோ அதுவே நடக்கும். அப்போ நீங்க நல்ல விஷயத்துல பேசிட்டே இருந்தீங்கன்னா நல்லதே நடந்துட்டு இருக்கும். கெட்ட விஷயத்துல பேசுறதுனால நீ கெட்டதே தான் நடந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவா இருக்கு. நம்மளால இதெல்லாம் முடியுமாங்க, அவன் இதை செய்வானா, இதெல்லாம் நடக்குமா, இவங்க திருந்துவாங்களா, இவங்க அப்படியா இப்படியான்ட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துக்குமே நியாயத்தீர்ப்பு நாள்ல ஆண்டவருக்கு முன்னாடி கணக்கு ஒப்புவிக்கணும். அப்படின்னா ஆண்டவர் கேட்பாரு, ஏன் இதெல்லாம் பேசுனீங்க அப்படின்ட்டு கேட்பாரு. அப்போ இன்னைக்கே நீங்க வந்து மனம் திரும்புங்க. கெட்ட வார்த்தைகள், இந்த தேவையில்லாத வார்த்தைகளை பேசாது இருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. சோ அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் மற்றவங்களை பத்தி நம்ம பேசுறது, அவங்க இல்லாத டைம்ல அவங்களை பத்தி அவங்க தெரியுமா, அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்க சரியா இல்ல தெரியுமான்ட்டு அது அவசியமே இல்லாதது. நமக்கு நம்மளை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க இல்லாத டைம்ல அவங்க இருக்கும்போது பேசினா கூட பரவாயில்ல. இருக்கும்போது பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை, இருக்கும்போது யாருமே பேசுறது கிடையாது. அவங்க இல்லாத டைம்ல அவங்கள பத்தி புரணி பேசுறது, சோ இதையும் வந்து வேதம் இன்னைக்கு அனுமதிக்கல. சோ இந்த மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் நிறைய இருக்குது. சோ இந்த நிறைய வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது அப்படின்னு பைபிள் சொல்லுது. பேசுனீங்க அப்படின்னா கடவுள் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு, ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கணக்கு கேட்பாரு. இன்னைக்கு சிலர்லாம் வந்து சண்டை போடுறதுக்குன்னே சில வார்த்தைகளை பேசுவாங்க. ஒண்ணுமே இருக்காது, ஆனால் சண்டை போடுறது, ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சதுனால அவங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையே இருக்காது. ஆனால் எதுக்கு இப்படி செஞ்சீங்க, இப்படிலாம் செய்யணும் எப்படி தெரியுமா, அப்படி என்னமோ பேசி இன்னைக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்காக இன்னைக்கு பேசக்கூடியவர்களும் இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறது, சமாதானமா இருக்கலாம், பேசாமலே இருந்தாங்க ஹாப்பியா இருப்போம். ஆனா தேவையில்லாத பேசி அது இது என்னவா இது என்னவா அது என்னமோ பேசி கடைசியில மனசமாதானத்தை இழந்து இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. சோ ரெண்டு விஷயம், நீங்க பேசுறதுனால உங்களுடைய நிம்மதியும் கெட்டு போகுது, இன்னொன்னு ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ஒரு கட்டத்துல வந்து நிக்கிறீங்க. சோ இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இதுதான். நீங்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. இதை பின்பற்றுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.